ஏமா கிழவிகளுக்கு தான் மேக்கப் போறதுக்கு லேட் ஆக, உனக்கு என்ன கொஞ்சம் புட்டாமா வலி பூசிட்டு வர வேண்டியதானே? ஆயிடுப்பா போலாம். அப்பா இந்த ரிசன் நல்லா இருக்காப்பா? உனக்கு என்னமா அந்த மகாலட்சுமியே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. திருவிழாக்கு நேரம் வச்சு வாங்க போலாம். எதுக்கு? நீ வர வேண்டாம், இங்கே இருந்து வீட்டை பாத்துக்க. வரக்குள்ள டிவி வித்துறாத. நீ வாமா. அந்த கற்பூரத்தை எங்க ஐயால கொளுத்துனா தெரியாதா? இல்லைங்க ஐயா, முறை பெரிய முறை. சரி, அதான் முறை செய்யறவங்க வந்துட்டாங்களா, கொடுத்து கொலை சொல்லியா முடிச்சுட்டு நின்று இருக்க. பொன்ராசு, அம்மானை நல்லா கும்பிட்டுக்கப்பா. சரிம்மா, வாமா போலாம். நீங்க முன்னால போங்கப்பா, நான் திருவிழா பாத்துட்டு வரேன். சொல்லி இருங்க, பத்திரமா கூட்டு வா. அன்னைக்கு கிணத்துல உங்களை கலாட்டா பண்ணது பெரியவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரு பூங்கோதையை போட்டு செமத்தியா அடிச்சுட்டாரு. அப்புறம் அதனால பொங்கலை கோச்சிட்டு அதே கருத்துல வந்து சாவரேன்னு போகுது. எவ்வளவு சொல்லியும் கேட்கல. எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். பூங்கத என்ன சொல்லுவேன், எது சொல்லுவேன், கையும் ஓடல கால் ஓடல. ஏன் இப்படி மூச்சிருக்க ஓடி வர? அன்னைக்கு பொன்ராச பொய் சொல்லி கிணத்துக்குள்ள குதிக்க வச்சிருல, அத ரோசப்பட்டு போய் மூக்கு பிடிக்க 3 லிட்டர் சாராயத்தை அடிச்சிட்டு உன்னை கெடுக்காம விட மாட்டேன்னு வந்துகிட்டு இருக்காமா. நிஜமாவா சொல்றேன்? ஆமா, பின்ன என்ன பையன் சொல்றேன். இவன் வந்துகிட்டு இருக்கான். ஓடின வேகத்துல வயலது வரப்புறம் தெரியலையா? ஐயோ, ரொம்ப குடிச்சிருப்பாரு போல இருக்கே. இப்படி தடுமாறாரு. ஓடாத. விட்டுறியாவா? இரு இப்ப. விட்டுறியா? எனக்கு எடுத்துறாதையா? எடுத்துறாதேவா? என்ன விளையாடுறியா? பாவம் தற்கொலை பண்ணிக்க போறீங்க, காப்பாத்த வந்தா இப்ப பழி என் மேல போடுறீங்க. என்ன வளர்றீங்க? நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? நீ தற்கொலை பண்ணிக்க போறதான வள்ளி என்கிட்ட சொன்னுச்சு. இல்லையே, நீங்க சாராயத்தை குடிச்சிட்டு எனக்கு எடுக்க போறதா சக்கரை சொன்னான். அதான் நான் பயந்து ஓடி வந்தேன். ஓ அப்படியா? ஏன் அப்படி சொன்னாங்க? கையில் அடிபட்டு இருக்க. நீயே கூப்பிடுங்க. யாரு? அண்ணே, பெரியவர் பொண்ணு பூங்குதைக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க வந்து சுளுக்கு எடுக்கணுமா? பெரியவர் உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த கதையில இங்க விடாத, அதுக்கு வேற பாரு. டேய் வாடா, வேலைக்கு போலாம். கொஞ்சம் பொறுத்து போலாம். அண்ணே, நான் பொய் சொல்லனே, சத்தியமா சொல்றேன். நீங்க வந்து சுளுக்கு எடுக்கல, இந்த ஜென்மத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. நான் கிணத்துல பட்ட பாரு போதும், நான் வரமாட்டேன் போ. ஐயோ அண்ணே, பொன்ராசு அந்த பொண்ணு சத்தியம் பண்ணதில்ல, நேசமா தான் இருக்கும். போயிட்டு வந்துறியா? அம்மா இத பத்தி உனக்கு தெரியாதுமா, அது டூப் கோஸ்ட். சொன்னா கேளு, ஆபத்துக்கு பாவம் இல்ல, போய் எடுத்துட்டு வந்துரு. போ சூப்பர் இடுப்பு. இப்பதானே சொன்னேன், மறந்துட்டமா. ஏமா சுளுக்கு எங்க பிடிச்சிருக்கு? அங்க என்ன பேச்சு? எந்த சந்தேகம் வந்தாலும் எங்கிட்ட கேளு. எந்த இடம்னு சரியா தெரியாதான் சுளுக்கு கொடுக்க முடியும். காதுக்கு கீழே அது அவங்க சொல்லணும்ல. இங்கதான் எங்க குடும்பத்து பொம்பளைய வெளியாளு கிட்ட பேச மாட்டாங்க. ஓஹோ, விளக்கணும் தானே, பின்ன வேப்பனையா வச்சிருப்பாங்க. ஐயா
ஐயோ ஐயோ பாத்தரியா கழுத்து கழுத்து நசுக்கி போடாத. சுருக்கு எடுக்கும்போது வலிக்கத்தான் செய்யும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏரசா வலிக்குதாடா? ஐயோ சீக்கிரம் ரெடியா, குழந்தை அழுகுது. ஐயோ கட்டாரமா. ஐயோ ஐயோ பாத்தியா? யோ குழந்தை கொண்டு போறாத. நீங்க அப்படி இருக்கீங்களா? நான் இங்கதான் இருப்பேன். நீங்க இருந்தா அது ரொம்ப கத்துக்க, அப்ப நான் பாய விட்டு போயிடாமா. நீங்கதான் அப்படி போங்களேன். உங்க வரையுமா பள்ளி கண்ணு கை மேலேயே இருக்கட்டும், நகர விடாத. ஆபரேஷன் 5 நிமிஷத்துக்கு பண்ணிடுறாங்க. கட்டாச்சுமா, பேசும்போது தலையை அப்படி போல அழைச்சு பேசக்கூடாது. சரியாயிடும்ல? ஒரு 2 நாள்ல சரியாயிரும். எதுக்கும் படுக்கும்போது தலையில படி வச்சு படுக்க சொல்லுங்க. நான் போயிட்டு வரேன். நான் அங்க ஒண்ணும் சொல்லிக்க வேணாம். நீ வாங்க டாக்டா சொல்லுவானு போல். இப்ப படி வச்சு படுக்க சொல்றேன். இது எப்படி ஹோமியோபதியா அலோபதியா? வெங்கடாச்சலபதி பக்தி ட்ரீட்மெண்டா? இந்த சுளுக்கு எடுக்கிறது பணத்துக்காக இல்ல, புண்ணியத்துக்காக. பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கோயில் உண்டியில போட்டுருங்க. இந்த பணமே கோயில் உண்டியில எடுத்ததுதான். இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். மீன் வாசனை உச்சந்தல ஏறுதப்பா. எப்ப பொன்ராசு, இந்தா என்னது? இந்த குழம்ப எதிர்த்த விட்டு கொடுத்துட்டு வந்துரு. சாப்பிட உட்காந்து சொல்றேன். ஏன் நீ கொண்டே கொடுக்க கூடாதா? உங்க அப்பா அவனுக்கு பள்ளி கொடுத்து சோறு கட்ட வேண்டாமா? போயிட்டு வந்துரு. ஆத்தாடி, மீன் குழம்பு வாசனை மூக்கு தொலைக்குதே. என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடலாம். ஆஹா, அத்தா வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதப்பா. நீயா? நீ எப்படி இங்க வந்த? அது எனக்கு போட சொல்ற, அதையே சாப்பிடுற. இந்த பக்கம் வந்தேன், போட்டு வச்சிருந்தது. யாரையும் காணோம், வீணா போயிடுமே நான் சாப்பிட்டேன். இங்க வந்து சாப்பிடுறது உங்க அப்பா விட மாமா விட? மச்சான் வீடு. எந்திரிப்பில்ல? ஐயோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் நல்ல மீன் குழம்பு சாப்பிடுறேன். உத்து பாக்காதயா, எனக்கு வயிற்று வலிக்கும். ஆஹா, அப்படி ஓரமா உட்காந்து பாரியா. என் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என்னைய ஓரமா வந்து பார்க்க சொல்றியா? ஒழுங்கா மரியாதை போகல, தூக்கி ஓட்டு மேல வீசி. நான் பேசிட்டே இருக்கேன்னு குழம்பு ஊத்திக்கிட்டு இருக்க. யோ, மீன் ரொம்ப ருசியா இருக்கியா? நீதான் சமைச்சியா? ஒரே ஒரு மீன் சாப்பிட்டு போயிடுறேன். எடுத்துட்டு போய் போறவங்க சாப்பிட்டுக்க போ. கீழே விழுந்துருமே. சேர்த்ததுக்கு போ. எந்திரி. பாக்குறவங்க தான் நினைப்பாங்க. சரி, சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. சவுண்ட் ராம் சாப்பிடு. என்ன இந்த லொல்லு தானே வேணாங்கிறது? ஓசி மீனா ஒழுங்கா தீங்க, ஒட்டுமொத்த ஒழுங்குச்சா? கொஞ்சம் 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான், எடுத்துறேன் அவ்வளவுதான். கொஞ்சம் நல்லா உள்ள மாட்டிக்கிச்சு. இவ்வளவு பெரிய முள்ளு. என்னடா இது? என்ன பண்ணிட்டு இருக்க? பெரிய விட்டு பொண்ணு இங்க வந்திருக்க? அட அந்த கதையாத்த கேக்குற. வாத்தியார் வீட்டுல குழம்பு கொடுத்த சொன்னீங்க, குடுத்துட்டு வர்றதுக்குள்ள உட்காந்து சோத்து தின்னு விட்டு திங்க தெரியாம தின்னு முள்ளு மாட்டிக்கிச்சு. அதை எடுத்தேன். அன்னைக்கு சுளுக்கு எடுத்தேன், இன்னைக்கு முள்ளு எடுக்கிறேங்கிற. கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நான் என்னத்த பண்ணுவேன்? அதான் வம்பெடுத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல போ. ஆமாமா, நான் சாப்பிட்டு போறேம்மா. ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா சாப்பிடு. இந்தாடா, இது கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வா. நான் என்ன சாப்பிடலையா? கொண்டு கூட அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். போறாங்கல்ல. அத்தா, இருந்து மெதுவா சாப்பிட்டு போ. நானே மிளகா அரைச்சு குழம்பு வச்சேன், நல்லா இருக்கா? அப்பா சாம்பார் எடுத்துருமாப்பா. போதும் போதும். எங்க போயிட்டு வர? நம்ம செல்வி இருக்கால, அவங்க வீட்டுல. ஐயோ, தண்ணி குடிங்க. என்ன கையில மீன் குழம்பு வாசனை? எங்க சாப்பிட்ட? அது ஏன் முழிக்கிற? எங்க சாப்பிட்டேன்னு கேக்குறேன். சொன்ன என்ன?
அதுப்பா செல்வக்கா வீட்டுக்கு போயிருந்தேனப்பா. அவங்க கண்டிப்பா சாப்பிட சொன்னாங்க. எப்படி சாப்பிடாம வர்றது? அதனாலதான் அங்கேயே சொல்லி உன்னை தேடிட்டு இங்க வந்தா. அவ இங்க சாப்பிட்டு போறா, நீ அவ வீட்டுல மீன் குழம்பு சாப்பிட்டியா? அதானே. ஆத்துல பசங்களோட விளையாட போனா அங்க ஆத்துல மீன் பிடிச்சேன். மசாலாவோட மீன் பிடிச்சியா? பட்டகிராம் வாசம் அடிக்குது. இப்ப நான் யதார்த்தமா தானே எந்திரிச்சேன். நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, நான் அடிச்சிருக்கணும்னு பயப்படுறேன். நான் எப்பவாவது உன்னை அடிச்சிருக்கேனா? நீ எங்க மீன் குழம்பு சாப்பிட்டா அது ஏன் என்கிட்ட மறைக்கிற? அதான் இது பார், இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல, சாவகாசமா சாயங்காலம் சொல்லு. ஆனா இப்படி திருட்டு மொழி முடிச்சுட்டு முன்னாடி நிக்கார அசிங்கமா இருக்கு. கூட்டு போவலி உள்ள போல போ. ஆட்டுக்குட்டி ஆடு போட்டு மாட்டுக்குட்டி மாடு போட்டு. எங்கே போயிட்டு வர? நீந்தானா? நான் ஏதோ சோளக்கட்ட பொம்மை கை நீட்டுன்னு நினைச்சேன். ஏன் மறைக்கிறப்ப? ஏயா, ஒரு வயசு பொண்ணு உங்ககிட்ட வெளியே வந்து பேசும்போது நீ ஏன் விலகி போற? தெரியுதுல, விலகு. இது விலகுறதுல மறைக்கிறது. நான் அப்படித்தான் மறிப்பேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஒண்ணும் பேச முடியாது, எனக்கு வேலை இருக்கு. வேலை போற இல்லையா? அட்ஜாவ் வேலை போல. நான் போகணும். இங்க போற? வேலைக்கு தான். எதுல போவியா? ஹெலிகாப்டர்ல தான் நிக்குது ஒரு வேன், அதுதான் போவேன். போக முடியாதே. ஏன்? சாவிதான் என்கிட்ட இருக்கே. வண்டி சாவி எப்ப எடுத்த? ஒண்டவல கிடையாது. கொடுக்க போற இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஏன் எடுத்துக்கோன்னு அர்த்தம். ஓஹோ, கதை அப்படி போகுதா? இந்த வரேன். இல்ல பண்றாஸ் வேற சொல்லி கூப்பிட்டா தூக்கி கரும்பு கடை வீசிஞ்சிரு. ஆமா, நீ சம்படி வழக்கு மறந்துக்கிட்டு ஏழைய பண்றா சாம்ல. இப்ப சாவி தரப்போற இல்லையா? முடியாது. வேற எப்படி கூப்பிடணும்? ஆமாண்ணா. இல்ல, எங்கம்மா கிளம்பிட்ட? இனி நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. என்ன பாக்குற? முத்து சேவரிக்கு உனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம் ஆகிற பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சம்பிரதாயம் சொல்லுமா? நான் சொல்ல உள்ளவமா? என்ன வீட்டுக்குள்ள போன்னு நீங்க சொல்லலாம். ஆனா என் மனசுக்குள்ள இருக்க பொன்ராச வெளியே போன்னு சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது. என்ன பாக்குறீங்க? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் நான் எதையும் மறைக்க விரும்பல. பொன்ராஸ் தான் என் புருஷன்னு என் மனசுல நான் எப்பவும் நிச்சயம் பண்ணிட்டேன். உயிரே போனாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். என் பொண்ணு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. ஆனா உங்க ஒப்பம் எப்படிப்பட்ட உனக்கு முதல்லயே தெரியுமேம்மா. அநியாயமா பொன்றாடு கொலை பண்ண பாவத்துக்கு என்னைய அவன் உயிரோட ஊருக்குள்ள தெரியணும்னா நீ மேல போ. குணமா ஊர்வலம் போகணும்னா வெளியே போ. என்ன பண்ணலாம்? உங்களே ஐயா கூப்பிட்டீங்களா? பயந்து மேல போறாளேன்னு சும்மா இருக்க முடியாதுடா. காதல் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ மேல போயிருவ. உங்க அப்பா தண்ணி போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீ பொன்ராசு வீட்டுக்கு எப்படியாவது போயிட. அந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் நிறைய ஆளுங்க இருக்காங்க. இந்த பக்கமா போ. என்னம்மா இது? வயசுக்கு வந்த கூட ராத்திரில தனியா வரலாமா? யாராவது பார்த்தா என்னமா நினைப்பாங்க? ஏமா அழுகுற? எதுவா இருந்தாலும் பெத்த தாயா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லுமா. நான் தாய் இல்லாத பொண்ணுதான். ஆனா இப்ப நான் உங்களை தாயா நினைச்சு வரல, என் அத்தையா நினைச்சு வந்திருக்கேன். நான் உங்க மகனை மனசார விரும்புறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை என் புருஷனாத்தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த நிலையில என்னை கட்டாயப்படுத்தி ஒரு அயோக்கியனை கட்டி வைக்க எங்க சித்தப்பா முடிவு பண்ணிட்டாரு. நான் எவ்வளவு சொல்லியும் என் மனசு புரிஞ்சுக்கல. இனி நான் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் உங்க மகனுக்கு மனைவியாத்தான் வாழ்வேன். உங்க காலில் வேந்து கேட்டுக்கிறேன், என்ன உங்க மருமகளா ஏத்துக்குங்க. என் பிள்ளை மேல இந்த அளவுக்கு உசர வச்சிருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லம்மா. உன்னை இந்த வீட்டு மருமகளா அடையறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். ஆனா அது நடக்காதுமா. பணத்துக்காக வாழற உங்க குடும்பமும்
குணத்துக்காக வாழற எங்க குடும்பமும் பரம்பரைக்கு ஒத்து வராதுமா. நீங்க வந்தது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா எங்களை சும்மா விட மாட்டாங்க. என் பையன் வேற ஊர்ல இல்ல, காலம்பர வந்துருவான். அவன் வந்த உடனே எல்லாம் பேசிக்கலாம். நான் சொல்றது கேளுமா, இப்ப நீ வீட்டுக்கு போமா, உன் வாழ்க்கை நல்லபடியா அமையம்மா. என் வாழ்க்கை நல்லா அமையணும் தான் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன். நீங்க மட்டும் என்ன போக சொல்லிட்டீங்கன்னா நான் போக மாட்டேன். என் பொண்ணு தான் அங்க போகும். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஒரு பொண்ணு ஒருத்தரை மனசார விரும்பிட்டா உயிரே போனாலும் அந்த முடிவை மாத்திக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். காலையில என் மகன் வந்த உடனே இதுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும். நீ இப்ப வீட்டுக்கு போமா. உங்களை நம்புமா, முதல்ல வீட்டுக்கு போமா. போமா மாமா, நான் வீட்டுக்கு வரேன். வாமா. நீங்க இருக்க வீட்டுக்கு வர முடியாது.